வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? தேமுதிக திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையா? அமைச்சர் ஏவாவால் அளித்த ஒரு புதிய தகவல் என்ன? வாங்க வெளியே முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் கிட்டத்தட்ட கூட்டணி எல்லாம் இறுதியாகிவிட்டதே தான் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசப்படும் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறதா. அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்களது கூட்டணி தொகுதி பங்கிடல அரசியலில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்து வந்த, அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மற்றும் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தனது கூட்டணி முடிவை இன்று வரை அறிவிக்காமல் உள்ளதாம். இந்த நிலையில்தான் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திடம் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் திமுக கூட்டணி தலைமை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் பரவலாக பேசப்பட்டு வரும் செய்தியாகவும் இதை பார்க்கப்படுகிறதா. அதன்படிதான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஒரு வாரத்தில் தேமுதிக இணையும் என்றும் அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அந்த கூட்டணியைச் சேர்ந்த, அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது தேமுதிகவிற்கு இப்பொழுது இருக்கும் இரண்டே ஆப்ஷன் என்னவென்றால், திராவிட கட்சியான அதிமுக மற்றும் திமுக இந்த 2 கட்சிகளோடு தான் அவர்கள் கூட்டணி வைக்கப்படும் என்று தான் பார்க்கப்படுகிறதா. இதே போலதான் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் சென்றிருந்த தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து தனது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்ததாகவும் தகவல் வெளியாகியிருந்ததா. இது தொடர்பான கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு மேற்கொண்டு வந்ததாக பேசப்பட்டு வந்ததா. இந்த நிலையில்தான், அதாவது தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடர்பாக அமைச்சர் ஏவா வேலு கூறுகையில், திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில் கூட்டணியில் இணைக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைமையிடம் நான் எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே நடத்தப்படவில்லை. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை மற்றும் கூட்டணி குறித்த அறிவிப்பும் ஆகியவற்றை திராவிட முன்னேற்ற கழக தலைமைதான் முடிவு எடுக்கும் என்று அவர் தெளிவாக கூறிவிட்டாராம். இந்த நிலையில்தான் தேமுதிக கூட்டணி குறித்த அறிவிப்பை முறையாக வெளியிடாத பட்சத்தில்தான் 234 தொகுதிகளுமே கட்சியிடம் இருந்து விருப்ப மனுக்களை பெற்று பணியை அந்த கட்சி தொடங்கியுள்ளது. இதனால் அந்த கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பாக போவதா, அறிவிக்குமா அல்லது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஐக்கியமாகுமா என்றுதான் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளதா. இந்த நிலையில்தான் தேமுதிக கண்டிப்பாக வருகின்ற பிப்ரவரி 17ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக தனது கூட்டணி முடிவை வெளியிட உள்ளதாக அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த செய்தி அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன, அவர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. அதாவது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை விரைவில் அறிவிக்கக்கூடிய நிலை உருவாகும் என்பதுதான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.